யாருக்கெல்லாம் இந்த ப்ராப்ளம் வந்திருக்குன்னு மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா இந்த பாத்திரம்லாம் வந்து பார்த்திங்கன்னா கரண்ட் அடுப்பில் யூஸ் பண்ணது தான் வந்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரிக் அடுப்பில் யூஸ் பண்ணது ஸ்டீல் பாத்திரம் தான். ஸ்டீல் கலரில் நல்ல வெயிட். இந்த 2 கடாயெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிளாக் ஹேண்டில் போட்டு பார்த்திங்கன்னா பெரிய ஹேண்டில் பார்த்திங்கன்னா அது ரொம்ப வெயிட் தான். ஸோ வந்து பார்த்திங்கன்னா இந்த மெல்ட் ஆகி இந்த மாதிரி ஆகிடுச்சு. கேஸில் யூஸ் பண்ணவே முடியாமல் அளவுக்கு ஆகிடுச்சு. ஸோ ரொம்ப ஃபீல் ஆகிடுச்சு. வாங்க ரொம்ப காஸ்ட்லி தான். ஆனால் வந்து ஃபைனலாக சொல்கிறேன், இது நம்ம வந்து வீடியோ எடுத்துகிட்டு அது ஃபைனலாக தான் நான் உங்களுக்கு வாய்ஸ் கொடுத்துட்ருக்கேன். இந்த பிளேட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த ஹோட்டலில் சர்வ் பண்ணுவாங்க இல்லைங்களா, நான் அதாவது பார்த்திங்கன்னா அந்த கூட்டு பொரியல் எல்லாம் சைடில் வந்து கப்பில் வச்சுட்டு நடுசில் ரைஸ் சப்பாத்தி வைப்பாங்க. ஸோ அந்த மாதிரி பிளேட் தான் அதை வந்து வாங்கினேன். சரி ஆல்ரெடி நிறைய பிளேட் இருக்குது, சரி அது கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினச்சேன். அதுக்கப்புறம் இந்த குக்கர் வந்து பார்த்திங்கன்னா இதுவும் வந்து கொடுத்துடலாம். சில்வர் குக்கர் வாங்கிக்கலாம். ஆல்ரெடி வந்து 5 லிட்டர் குக்கர் வந்து ஊர்லேயே அங்கேயே கொடுத்துட்டோம். அங்கே வந்து வருவாங்க வாங்க வச்சுட்டு அவங்ககிட்டே கொடுத்துட்டோம். சரி இதுக்கப்புறம் வந்து புது வீடு கட்டும்போது பார்த்திங்கன்னா டின்னர் செட்டுன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இது வந்து வாங்கினேன் நான். இது வந்து 9 இயர்ஸ் ஆகிடுச்சு. வந்து பார்த்திங்கன்னா 10 இயர்ஸ் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா அதுக்கப்புறம் வந்து சப்பாத்தி இந்த மாதிரி நம்ம வந்து குருமாலாம் வைப்போம் இல்லைன்னா அந்த குருமா, அதுக்கப்புறம் கிரேவி, கூட்டு பொரியல் இந்த மாதிரி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து வாங்கணும். டைனிங் தான் வந்து வாங்கணும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்ச நாள் தான் யூஸ் பண்ணியிருப்போம். அதுக்கப்புறம் யூஸ் பண்ணாமல் போட்டோம்னா தான் அந்த பாத்திரம் ரொம்ப வேஸ்ட் ஆகிடும். இது பொங்கல் அதெல்லாம் வைக்கிற மாதிரி ஏதாச்சும் வந்து யூஸ் பண்ணிக்கிறதுக்காக இந்த பாத்திரம் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் எடுத்து வச்சு கொடுத்துடலாம், எக்ஸ்சேஞ்ச் பண்ணலான்னு சொல்லிட்டு தான் பிளான் இருந்துச்சு. ஸோ வந்து பார்த்திங்கன்னா புது வீட்டில் தான் நாங்கள் இது யூஸ் பண்ண பாத்திரம். கொஞ்ச நாள் யூஸ் பண்ணிட்டு பாக்ஸில் எடுத்து வச்சுட்டு நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா என் ஹஸ்பண்ட் மும்பையில் ஒர்க் பண்ணிட்டுருந்தாங்க. அதுக்கப்புறம் அந்த மாதிரி சரி நாங்கள் எல்லாத்தையும் பார்சல் வச்சுட்டு நாங்கள் கிளம்பிடுவோம். எல்லாமே எடுத்து பண்ணுறது இல்லையா. ஸோ அதனால் வந்து இங்கே தான் ஊர்லேயே தான் இருந்துச்சு. சரி அதுக்கப்புறம் வந்து நாங்கள் யூஸ் பண்ணும்போது யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் எப்போ வந்து லீவில் வருவோம் அதோட சரி ஒரு 20 டேஸ் இல்லை பார்த்திங்கன்னா 1 மந்த் இல்லை ஒரு 20 இல்லைன்னா ஒரு 10 டேஸ் அவ்வளோதான் ஊருக்கு வந்துன்னா அந்த மாதிரி தான் எங்களுக்கு வந்து லைஃப் இருந்துச்சு. ஸோ வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தையுமே பேக் பண்ணி வச்சுட்டேன் நான். இப்போ வந்து அந்த வீடு நாங்கள் சேல்ஸ் பண்ணிட்டான்னு இருந்தால் அதனால தான் நாங்கள் 2 வீட்டில் இருக்கோம். அது சேல்ஸ் பண்ணிட்டோம்னா நீவாக வாங்கலாம்னு சொல்லிட்டு பார்க்குறோம். வீடா இல்லைனா இடமா வாங்கி வீடு கட்டலான்ட்டு தெரியல. அது வந்து பார்த்திங்கன்னா கடவுளோடைய ஃபிக்ஸை பண்ணிப்பார். இன்னும் வந்து கடவுள் நம்மளுக்கு வழி விடுறாரோ அதுதான் நம்மளாம் ஃபிக்ஸ் பண்ணுறது எதுவும் வந்து நடக்காது இல்லையா. எதுவுமே கடவுளோடைய அருள் இல்லாமல் எதுவும் நம்மளுக்கு வந்து நடக்காது. அதனால் கடவுள்கிட்ட அந்த டிராபிக் விட்டுட்டு அடுத்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஹாட் பாக்ஸ் வந்துட்டு இது ஸ்டீல் ஹாட் பாக்ஸு. இதுவும் கொஞ்சம் நாளாக யூஸ் பண்ணிட்டுருந்தோம். இது வந்து குழா புட்டு வைக்கிறது வந்து பார்த்திங்கன்னா. அதுக்கப்புறம் இது ஓல்டு டிஃபன் பாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும் ஓல்டு டிஃபன் பாக்ஸ் அது. அதுக்கப்புறம் வந்து இந்த குழா புட்டை நம்ம ஒரு நாளைக்கு செய்கிற ரெசிபி வந்து போடுறோம். இந்த பிளேட் வந்து பார்த்திங்கன்னா யாரெல்லாம் வந்து இந்த மாதிரி யூஸ் பண்ணிப்பீங்கன்னு தெரியாது. எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா சைட் பிளேட் சொல்லுவாங்க. இதெல்லாம் அந்த பாத்திரம் நாங்கள் பேக்கேஜ் நம்ம வந்து வீடு ஷிஃப்ட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா எவ்வளோ பேக்கேஜ் பண்ணாலே அந்த மாதிரி விரிசல் விட்டது. இது யூஸே பண்ணல. வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா அப்படியே யூஸ் பண்ணாமல் ஒரு டைம் மட்டும்தான் அது வந்து தண்ணியில் வாஷ் பண்ணி எடுத்து வைப்போம்ல அதோடு சரி தான். ஏன்னா அதுக்கப்புறம் இது யூஸ் பண்ணவே இல்லை. இந்த சைட்டில் வந்து பார்த்திங்கன்னா மிச்சர், காராசு, ஆம்லேட்டு, அதுக்கப்புறம் மட்டன் தொக்கு இதெல்லாம் வைப்பாங்க இல்லையா. அந்த மாதிரி அவங்க சண்டை போடாமல் சாப்பிடுங்கன்னு ஒரு பிளேட் கொடுத்துருவாங்க தனித்தனியாக. ஏன்னா நான் ஸ்லோவாக சாப்பிடுவேன். அதுக்கப்புறம் எங்கள் அண்ணன் ஃபாஸ்ட்டாக சாப்பிட்டு வந்து சண்டை போடும் எனக்கு கொடுன்னு சொல்லிட்டு. யாருக்கெல்லாம் அண்ணன் தங்கச்சி இது மாதிரி நடந்திருக்குதுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அது வந்து பார்த்திங்கன்னா கல்யாணத்துக்கு முன்னாடி லைஃப் வந்து அண்ணன் தங்கச்சி வேறு, மேரேஜ் ஆனதுக்கப்புறமா எல்லாமே அவங்கவுங்க மாறிடுவாங்க இல்லையா. எல்லார் லைஃப்லையும் அதுதான். என் லைஃப்பில் அப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா யாருக்கெல்லாம் அந்த மாதிரி நடந்துக்கு மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா கல்யாண் ஜுவல்லர்ஸில் வந்து கொடுத்தாங்க டீ காஃபி வந்து ஜார். இது வந்து பார்த்திங்கன்னா ஹீட்டாக இருக்கும். ஸோ வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு 10 இயர்ஸ் ஆகிடுச்சு. நாங்கள் ஜுவல்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணும்போது அதாவது நம்ம இவ்வளோ பண்ணியிருக்க அமௌண்ட்டுனா ஒரு 2 lakhsல வந்து 3 lakhs பண்ணுறோம் இல்லையா. அப்போ அந்த மாதிரி வந்து gift கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கிஃப்ட்டுனா அது நம்மளுடைய காசு தான் இருந்தாலையும் வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு கிஃப்ட்டுன்னு சொல்லி கொடுப்பாங்க. இது யூஸ் பண்ணாமே இருந்துச்சு. சரி எடுத்து யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஓப்பன் பண்ணி பார்த்தேன். சரி இது வாஷ் பண்ணிட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலான்ட்டு. இந்த மாதிரி உங்களுக்கு வந்து யாருக்கு நடந்திருக்கு மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.